இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சார்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உண்மையிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக வணங்குகின்ற நம்மலாம் ரொம்ப வருத்தப்படணும் சார். நடந்த விஷயம் என்ன சமூக தெரியுமா? நீதி பேசுகிற கட்சி, அது நடத்துகிற சமூக சார், அண்ணா போஜனத்திற்கு அத நீங்க சொல்லுங்க. சமூக நீதின்னு பேசிட்டு இவங்க இப்படி பண்ணலாமா? அண்ணா பிறந்த நாளுக்காக சமபந்தி உணவு ஒரு 600 பேருக்கு குடுக்கணும்னு ஒரு ஒரு இத போடுறாங்க சார். ஒரு நிகழ்வு நடக்குது. நெல்லையப்பர் கோயில்ல நடக்குது. மேயர், துணை மேயர், சபாநாயகர் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. ஈஓ இருக்காங்க, இணை ஆணையர் இருக்காங்க, டிசி இருக்காங்க. ஆமா. எல்லாருமே இருக்காங்க சார். அப்ப அந்த நிகழ்வுல சமபந்தினா எல்லாரையும் கூப்பிட்டு உணவு கொடுக்கணும். அங்க ஒரு 5 நரிக்குறவர் பிள்ளைங்க சார். சின்ன சின்ன பிள்ளைங்க சார். இந்த பிள்ளைங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஊசிமணி பாசிமணி வித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோயிலை நம்பி பிழைக்கக்கூடிய பிள்ளைங்க. ஒரு 5 பேர் சாப்பிட போறாங்க சார். குழந்தைங்க சார், குழந்தைங்க. இந்த 5 பேரையுமே உள்ள வராத வந்தா அடிச்சு வெளுத்து போடுவேன் ஓடு அப்படின்னு விரட்டி விடுறாங்க சார். ஏன்னா நரிக்கொருவர் பிள்ளைங்களாம். நீங்க என்னடா சமூக நீதியை பத்தி பேசுனீங்க? எனக்கு ஒதுக்குது சார். அப்புறம் அந்த குழந்தைங்க இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ரேஸ் டிவி நிருபர் தம்பி டேவிட்டை கூப்பிட்டுட்டு போறாங்க. போகும்போது அந்த கவிதா அப்படின்னு சொல்லி அந்த இணையானரை போய் பாக்குறாங்க. நாங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல, சாப்பிடணும்னா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே அந்த குழந்தைகள் பார்த்து 2 அடி பின்னாடி போயிட்டாங்களாம். என்ன சார் குழந்தைங்கள்ட்ட என்ன சார் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு இழிவு மனப்பான்மை? இவருக்குள்ள கூட்டு போறாங்க. மறுபடியும் ஒரு 3 பேர் அந்த கோயில் ஊழியர்கள் சாப்பாடு காலியா போச்சு. அங்க ஒரு 100 200 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். சபாநாயகர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு காலியா போச்சுன்றாங்க. ஏன் சார் ஒரு 5 குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லையா? 600 பேர் 700 பேர் சாப்பிடும் போது அதுல என்ன சார் அவங்களுக்கு 2வது வைக்கிறதுக்கான சாப்பாடு இருக்கும். 5 குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லையா? அப்ப பர்பஸா ஜாதி அடிப்படையில அந்த குழந்தைகளை இழிவுபடுத்தி அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி போனா அதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தர் அறங்காவலர் குழுவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் உறுப்பினராக அவரும் இந்த குழந்தைகளை அலோவ் பண்ணல. இவர் கடைசியில ரேஸ் டிவி நிருபர் வெளியில போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய தீண்டாமை கொடுமை. தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அந்த இணை ஆணையர் கவிதா அறநிலைத்துறையில அறங்காவலராக இருக்கக்கூடிய அந்த நபர், இந்த குழந்தைகளை மறுத்த நபர், அதுபோக 3 ஊழியர்கள் இவங்க மேலெல்லாம் பிசிஆர் கேஸ் போடணும். நான் பெட்டிஷன் அனுப்பிட்டேன். இன்னைக்கு அவங்க மேல எல்லாத்தையும் பிசிஆர் கேஸ் போட்டு பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். தாழ்த்தப்பட்ட ஒரு கமிஷனுக்கும் நான் அனுப்பியிருக்கேன். எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கு அனுப்பியிருக்கேன். இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு நான் போட போறேன். எல்லாத்தையும் கைது பண்ணணும். இதுல எல்லாத்தையுமே நரிக்குறவர் சமூகத்துக்காக அந்த மக்கள்ன்றதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய தீண்டாமை கொடுமை பாத்தீங்களா? இவங்க மேல எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கணும் சார். இதை விடவே கூடாது சார்.